இந்த உலகத்தினுடைய போலியான நன்மையை தேடினான்னு உலகத்தினுடைய போலியான நன்மை பகைமையை உண்டு பண்ணும். உலகத்தினுடைய தத்துவம் யுத்தத்தை உண்டு பண்ணும். உலகத்தினுடைய தத்துவம் பிரிவினையை உண்டு பண்ணும். உலகத்தினுடைய தத்துவம் அழிவை உண்டு பண்ணும். உலகத்தினுடைய தத்துவம் தேவ கோபத்தை உண்டு பண்ணும். உலகத்தினுடைய தத்துவம் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்தும். ஆண்டவர் வேதத்துல மீட்பையும், வேதத்துல கிறிஸ்துவையும், வேதத்துல கடவுள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை தேடுன்னு சொல்லி சொல்றாரு. இயேசு நமக்கு தேவை மாத்திரம் இல்லை, இயேசுவினுடைய ஞானம் தேவை, இயேசுவினுடைய வார்த்தை தேவை, இயேசுவினுடைய உபதேசம் தேவை. இயேசுவினுடைய மகிமைக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கணும்னு சொன்னா அவரிடத்துல நன்மையை பெறணும், அவரிடத்துல நன்மையை கற்றுக்கொள்ளணும். நன்மை என்னதென்று அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் நான் கற்றுக்கொள்ளணும். உண்மையான ஓய்வு நாள் என்பது கிறிஸ்துவ அறிகிறவனுக்கு தான் ஆசீர்வாதமா இருக்கு. ஒரு உண்மையான ஓய்வு நாள் என்பது அனுதினமும் வேதத்துல கிறிஸ்துவ ருசி பார்க்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதமா இருக்கு. இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நன்மைகளை பெறுகிறவன் தான் ஓய்வு நாளை உண்மையா மகத்துவமா ஆராதிக்கிறவனா இருப்பான்.